இப்போ நம்ம கீழ்பல்லு முன் வருஷ பல்லெல்லாம் ஆடுற ஒரு பேஷனுடைய எக்ஸ்ரே இது. அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முன் பல்ல இருக்க பல்லு எல்லாமே ஏற்கனவே விழுந்துருச்சு, அதுக்கு மிச்ச பல்ல ஆடிக்கிட்டு இருந்துச்சு. இது அவங்க பல்லோட கண்டிஷன். பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் கம்ஸ் எல்லாமே வீங்கி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த பல்லை நம்ம சேவ் பண்ண முடியாத ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பல்லை எடுத்துட்டு இமீடியட்டாக இம்ப்ளான்ட் போட்டது. ஸோ இப்போ இமீடியட்டாக இம்ப்ளான்ட் போட்டு இமீடியட்டாக பெர்மனன்ட் பல்லு வச்சோம் அப்படின்னா அந்த கம்ஸ் ரிசைட் ஆகிறப்போ ஒரு கேப் வருது அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்தனால இமீடியட்டாக வைக்காம டெம்பரவரியாக அங்கே ஒரு பல்லு வச்சுட்டு அதை ஹீல் ஆகுறதுக்கு இதான் அவங்களோட எக்ஸ்ரே. இம்ப்ளான்ட் போட்டதுக்கப்புறம் இருக்க எக்ஸ்ரே அது ஹீல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம், அது வரைக்கும் டெம்பரவரியாக பல்லு வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்ஸ் ஃபுல்லாக புண்ணாக இருந்தது எல்லாம் போய் நார்மலாக ஹீல் ஆகி நல்ல கம்ஸ் ஃபார்ம் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு மேலே நம்ம டீத்தை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன அப்படின்னா பல்லை எடுக்கக்கூடாது. சப்போஸ் பல்லை எடுக்கிறோம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. முன்பல்லு சிரிக்கிறதுக்கு அப்படின்றது இல்லாமல் பின்பல்லா இருந்தாலும் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால சூவ் பண்ண முடியும். அடுத்த மித்த பல்லு எதுவுமே டேமேஜ் ஆகாமல் இதனால் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ டூத்தை ரிமூவ் பண்ணக்கூடாது. அப்படி ரிமூவ் பண்ணினோம் அப்படின்னா அதை இமீடியட்டாக ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா மித்த பல்லு டேமேஜ் இல்லாமல் எல்லா பல்லையும் நம்ம கடைசி வரையும் காப்பாற்ற முடியும். தேங்க்யூ.